நம்மோட பூமியில ஆல்ரெடி தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எத்தனையோ ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப திடீர்னு கிளம்பியிருக்கிற ஒரு பயங்கரமான பிரச்சனை உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஒருவேளை இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம கவனிக்காம விட்டோம்னா, உலக அழிவோட தொடக்கப்புள்ளியா அது இருக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்டால ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பப்படுது. அண்ட் இந்த விஷயத்தை கேட்டு உலகத்துல இருக்க பல பேர் பயந்து போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இதை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்ப இது என்ன ஓவர் சீனா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே தோணும். பட் இந்த விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க பூமிக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி நம்மளோட பூமி எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கோ, அதே மாதிரி பூமிக்குள்ளேயுமே ஒரு பகுதி ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கும். அண்ட் அதான் நம்ம எல்லாருமே பூமியோட மையப்பகுதி அப்படிமோ. பட் இந்த மையப்பகுதி இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதனால் உலகத்தில் மிகப்பெரிய பேரழிவுகள் நடக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி குரானில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. லைக் பூமி எப்போ ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிக்குதோ அப்போ உலக அழிவு தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. இதை வச்சு பார்க்குறப்ப ஒருவேளை நம்ம நிஜமாலுமே என்கேமில் தான் இருக்கோமா அப்படிங்கிறத தாண்டி இப்போ நடக்கிற இந்த விஷயத்தை எப்படி அவங்க அப்பயே ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.